ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுதானியத்தினுடைய நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். சிறுதானியம் எப்படி குழந்தைகளின் நலனை மேம்படுத்துகிறதுன்னு பற்றி பார்ப்போம். அதாவது உலக அளவில் சிறுதானியம் உற்பத்தியில் இந்தியாவில் முன்னணியில் இருக்குது. சோளம், கம்பு, கேழ்வரகு போன்றவை இந்தியாவில் சிறுதானிய பயிர்களில் சிலது இருக்கிறது. இந்த சிறுதானியில் ஊட்டச்சத்துக்கள், அதாவது நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. இது நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உணவாக இந்த சிறுதானியம் கருதப்படுகிறது. அடுத்தது, இது குழந்தைகளுக்கு என்ன நன்மைகள்லாம் அளிக்குதுன்னு பற்றி பார்க்கலாமா? அதாவது ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைகளை உடல் வளர்ச்சியிலும் மன வளர்ச்சியிலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பெற்றோர்கள். அதற்கு நம்மளுக்கு என்ன வேணும்? தினசரி ஊட்டச்சத்து நம்மளுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அது எதில் நமக்கு கிடைக்கிறதுனா சிறுதானியத்தில் கிடைக்கிறது. ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கண்டறிந்து அவற்றை குழந்தைகள் விரும்பும் சுவையில் நம்ம சமைத்து நம்ம கொடுக்கலாம். இந்த சிறுதானியத்தில் அதிகமான ஊட்டச்சத்து இருக்கிறதுனால இது உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுதானியத்தை சிறு பிள்ளைகளுக்கு நம்ம சமைத்து கொடுக்கும்போது சிறு பிள்ளைகளின் உடலுக்கும் மன வளர்ச்சிக்கும் மிகவும் ஆரோக்கியத்தை தருகிறது. நம்ம பெற்றோர்கள் பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எது ரொம்ப நியூட்ரியன்ஸ் அதிகமாக ஊட்டச்சத்துள்ள பொருட்கள், எது சத்துள்ள பொருட்கள் பற்றி பெற்றோர்கள் பார்க்குறாங்க. எது குழந்தைகள் கொடுக்கலாம். சிறுதானிய வகை ரொம்ப எளிமையாக மாற்றுகிறது. இதை நம்ம இது எப்படி சாப்பிடலாம்னா, சிறுதானியத்தில் செய்கிற இட்லி, தோசை, சப்பாத்தி, கிச்சடி இந்த போன்ற உணவுகள் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது எளிதாக ஜீரணமாகும். ஒவ்வாமைன்னு என்ன, அலர்ஜி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது உதவுகிறது. குழந்தைகளுக்கான சரியான உணவு என்பது அவர்களின் சரியான வளர்ச்சிக்கு தேவைப்படும் அனைத்து முக்கிய ஊட்டச்சத்து அம்சங்களையும் கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கு சரியான உணவு வேணும்னா அனைத்து அம்சங்கள்லாம் நினைச்ச எல்லா ஊட்டச்சத்துக்கள், அதாவது எனர்ஜி, ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் நம்ம சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் தேவைப்படுகிறது. எல்லாமே எதில் கிடைக்குதுன்னா சிறுதானியத்தில் கிடைக்கிறது. அடுத்தது, இந்த சிறுதானிய உணவுகள் பல்வேறு, அதாவது குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படுகிற எல்லா சத்துக்களும் இது சிறுதானியத்தில் இருக்குது. அதாவது சமச்சீர் உணவுன்னு சொல்லுவாங்கள்ல, சரி விகித பேலன்ஸ் டயட். அது இந்த சிறுதானியத்தின் மூலமாக எல்லா வகை சத்துக்களும் கிடைக்கிறது. அதாவது என்னென்ன, நார்ச்சத்து, புரதம், இரும்பு, கால்சியம் உள்ளிட்ட சிறுதானியத்து அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக சிறுதானிய உணவு குழந்தைகளுக்கான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த எல்லா சத்தும் இருக்கிறதுனால இது என்ன சொன்னால் பேலன்ஸ் டயட் இந்த சிறுதானியத்தில் ஃபுல்லாக இருக்குது. அது சிறுதானியத்தோட நன்மைகள் பற்றி பார்க்கலாமா? சிறுதானியம் உணவில் இருக்கும் புரதம், அதாவது புரோட்டீன் சத்து, சிறுதானியத்தில் புரோட்டீன் சத்து இருக்கிறதுனால தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தருது. அது மட்டும் இல்லாமல் துத்தநாகம்னா என்ன, மினரல்ஸ், இது என்ன பண்ணுறது, குழந்தைகளுடைய அறிவாற்றலுக்கு அறிவாற்றல் செயல்பாடுகளுக்கு இது உதவுகிறது. அடுத்தது மெக்னீசியம் சோர்வை குறைக்கிறது. நார்ச்சத்து என்ன பண்ணுறதுன்னு செரிமானம் என்ன, டைஜஷன், நல்லா டைஜஷன் அவருக்கு செரிமானத்தை டைஜஷன் சொல்லுவாங்க. அது மேம்படுத்துகிறது. கால்சியம் என்ன பண்ணுது, எலும்புகளை வலுவாக்குது. இரும்பு
பின்ன என்ன சொன்னி இரும்பு சத்து என்ன பண்ணுதுன்னா உடலில் உள்ள ஹீமோகுளோபின் லெவல்னு சொல்லுவாங்களே அதை வந்து அதிகப்படுத்துது. இதில் எதில் இருக்குதுன்னா சிறுதானியத்தில் வந்து அதிகமாக இருக்குது. சிறுதானியத்தில் வந்து 15-20% சதவீதம் பர்சன்ட், அதாவது 15 to 20% வரை என்ன இருக்குதுன்னா நார்ச்சத்து என்ன ஃபைபர் இருக்கிறதுனால அது குழந்தைகளின் ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்க அந்த சிறுதானியத்தில் இருக்கிற அந்த ப்ரீபயோட்டிக் நார்ச்சத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணும்னா குடல் இருக்கிற அந்த வந்து நல்ல பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, அந்த நல்ல பாக்டீரியா வளர்ச்சிக்கு இது வந்து உதவுகிறது. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா அதுக்கப்புறம் இந்த சிறு ஒவ்வொரு காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து இந்த நோய் தொற்றுகளுக்கு இந்த காலகட்டத்தில் சொல்லுவேன், இப்போ இருக்க காலத்தில் குழந்தைகள் வந்து நோய் தொற்றுக்கு வந்து ரொம்ப நோய் தொற்றுனால அப்படின்னா இன்ஃபெக்ஷனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அதிகமாக கொடுக்கும்போது பிள்ளைகளுடைய நோய் தொற்று வந்து தடுக்கிறது, இன்ஃபெக்ஷன் வந்து தடுக்கிறது, இன்ஃபெக்ஷன் வளர்ச்சி, அதாவது நோய் தொற்று வளர்ச்சியை வந்து தடுக்கிறது. எது? சிறுதானியம் வந்து தடுக்கிறது. நல்ல ஊட்டச்சத்தான உணவு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. அதனால சிறுதானியத்தை வந்து அடிக்கடி சாப்பிடணும். அப்போ தான் இந்த நோய் கிருமிகளிலிருந்து தப்பிக்க முடியும். அடுத்தது ஒரு ஹாட் டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காய்ந்த கருப்பு திராட்சை பற்றி, அதாவது உலர் கருப்பு திராட்சை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கருப்பு உலர் திராட்சையில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டும், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இ போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த கருப்பு திராட்சையில் வந்து முழுவதும் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கிற வந்து ஆரோக்கிய மாற்றங்கள் நிறையா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு உலர் திராட்சையில் வந்து ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுறது அதிகமாக இருக்குது. அப்புறம் இப்போ இருக்கிற காலத்தில் பிள்ளைகள் வந்து பெரியவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இப்போ மொபைல் பார்க்குறாங்க, அப்புறம் கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்க. இதனால் வந்து கண்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் கண்களில் வந்து வறட்சி ஏற்படுத்துது. ஸோ அப்போ நம்ம கருப்பு திராட்சை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவாக்கும்னு சொல்கிறாங்க. வறட்டு இருமல் சொல்லுவாங்க, வறட்டு இருமல் இதை வந்து வறட்டு இருமல் இருக்கும்போது நம்ம கருப்பு திராட்சை வந்து 4 கருப்பு திராட்சை வந்து எடுத்துட்டு வாயில் போட்டு நின்று சாப்பிட்டு வந்தால் வந்து இருமல் வந்து நின்றுடும். தினமும் 6 கருப்பு உலர் திராட்சை தண்ணீர் போட்டு இரவு முழுதும் வந்து ஊற வச்சுட்டு காலை எழுந்ததுக்கு அப்புறம் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டு வந்தால் நம்ம உடலில் தேங்கியிருக்க எல்லா கொழுப்பும் வந்து கொழுப்பு சத்தும் வந்து எல்லா கொழுப்பும் வந்து தேவையற்ற கொழுப்புலாம் நீங்கி உடல் எடை வந்து குறைய இது உதவி செய்கிறது. கருப்பு திராட்சையில் இரும்பு சத்துன்னா என்ன சொல்லுவாங்க, அயன் சத்து வந்து அதிகமாக இருக்குதுதானே. நம்ம ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்கள்லாம் இருக்குல்ல, சிவப்பணுக்கள்லாம் ரெட் பிளட் செல்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது உதவி செய்யுது. ரத்த சோகை ஏன் வருதுன்னா பிளட்டில் இருக்கிற ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக வரதுனால ரத்த சோகை வருது. ரத்த சோகைன்னா அருமையாக வருது. இப்போ நம்ம இந்த கருப்பு உலர்ந்த திராட்சை வந்து சாப்பிடும்போது ரத்தத்தின் அளவு வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகமாகுது. பெண்கள், குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து இது வந்து அதாவது காய்ஞ்ச திராட்சை, இந்த கருப்பு திராட்சை சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களோட ஹீமோகுளோபின் வந்து அதிகமாகவும் அனிமியா போன்ற நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கருப்பு உலர்ந்த திராட்சை வந்து உதவி செய்கிறது. அதாவது வெறும் வயிற்றில் இந்த ப்ரெக்னென்ட் உமன், அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து வெறும் வயிற்றில் ஊற வைத்த கருப்பு திராட்சை வந்து ஒரு 10 எடுத்துக்கொள்ளலாம்.
இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா சிறுதானியத்தினுடைய நன்மைகள் பற்றி பார்த்தோம். அப்புறம் ஒரு ஹார்ட் டிப்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய உணவு செயல்முறை பற்றி பார்ப்போம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இது புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு வெப்சைட். இதில் புதிய புதிய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.